வெல்லட்டும் வெல்லட்டும், என்டிஏ வெல்லட்டும். பாரத பிரதமர் அவர்கள் திருப்பரங்குன்றத்தில் தரிசனம் முடித்துவிட்டு நம்ம எல்லாம் பார்ப்பதற்காக இந்த மேடைக்கு வந்திருக்கிறார்கள். மதுரைக்கு வந்திருக்கும் பாரத பிரதமரை நாம் வரவேற்போம். மதுரைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை கொடுத்த பாரத பிரதமரை நாம் வரவேற்போம். மதுரையில ஜவுளி பூங்கா கொடுத்த பாரத பிரதமரை நாம வரவேற்போம். தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற பாரத பிரதமரை நாம் வரவேற்போம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, திருப்பரங்குன்றம் முருகனுக்கு. 1000 ஆண்டுகள் ஓய்ந்து கிடந்த பின்பு வாராது வந்த மாமணியாக வந்திருக்கிற நமது பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு பலத்த கரவொலி மூலம் இரு கைகளையும் உயர்த்தி நாம் நமது ஆரவாரமான வரவேற்பை தெரிவிப்போம். இப்போது நமது பாரத பிரதமர் அவர்களுக்கு மரியாதை செய்யும் நேரம். மாண்புமிகு எதிர்க்கட்சியினுடைய தலைவர், அடுத்த முதல்வர், அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடியார் அவர்கள் பாரத பிரதமருக்கு சால்வையும் மாலையும் அணிவித்து மரியாதை செய்வார்கள். உலகமெங்கிலும் உன்னை மிஞ்சிட யாரு, உன்னை பெற்றதில் பெருமை கொள்ளது நாடு. பாரத பிரதமருக்கான நினைவு பரிசை ஐயா இபிஎஸ் அவர்களும், நயினார் நாகேந்திரன் ஐயா அவர்களும், ஐயா அன்புமணி அவர்களும், அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களும், ஐயா ஜி.கே. வாசன் அவர்களும் பிரதமருக்கான நினைவு பரிசை அளிப்பார்கள். புண்ணியம் வாழ்வாட, செங்கோல் பொருள் வாழ, ஆளும் கோமகனே நீர் வாழ்க வாழ்க, சீருற சிறப்புற செழித்தோங்கி குடிகள் வாழ்த்த, பாரத புகழ் மறையே எங்கள் பார்த்திப்பனே. இந்த பெருந்திரள் பொதுக்கூட்டத்திற்கு வரவேற்புரை வழங்குவதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் திருமிகு நயினார் நாகேந்திரன் அவர்களை வரவேற்புரை வழங்கும்படி அன்புடன் அழைக்கின்றேன். மதுரை மீனாட்சி அம்மனையும் வணங்கி, திருப்பரங்குன்றம் முருகனையும் வணங்கி, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவு கலந்த வணக்கம். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று கூறிய மதுரை மண்ணில், பிட்டுக்கு மண் சுமந்த இந்த மதுரை மண்ணில், தேராம் அண்ணா செப்புவதுடையேன் என நீதி கேட்ட கண்ணகி நீதி கேட்ட இந்த மண்ணில், தமிழக மக்களின் நலனுக்காக நீதி கேட்டு வருகை தந்திருக்கின்ற, உலக நாட்டு தலைவர்களெல்லாம் போற்றி மகிழ்கின்ற, நேசிக்கின்ற, ஏன் ஐரோப்பா அமெரிக்கா நாடுகளே வணங்கி நிற்கின்ற மாபெரும் தலைவன், நமது பாரத தாயின் தவ புதல்வன், பாரத தேசம் கண்டெடுத்த நல்முத்து, வாராத வந்த மாமுனி மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களையும், முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், மதிப்பிற்கு மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நான் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மட்டுமல்ல, உங்களுடன் கூட்டாளி என்று சொல்லி வந்திருக்கின்ற டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், மதிப்பிற்கு மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் அவர்களே, தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர் ஐயா ஜி.கே. வாசன் அவர்களே, நீதி கட்சியினுடைய தலைவர் அண்ணன் ஏசி சண்முகம் அவர்களே, ஐயா பாரிவேந்தர் அவர்களே, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனர் அன்புடன் ஜான் பாண்டியன் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கதிரவன் அவர்களே,
தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக்குடைய நிறுவனர் திருமாறன் அவர்களே, சங்கிலி அவர்களே மற்றும் நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற முருகன்ஜி அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற பெருந்தலைவர் மக்கள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் என்ஆர் தலபாலன் அவர்களே, பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களே, யாதவ மகாசபையினுடைய தலைவர் எனது அன்புக்குரிய அண்ணன் நாசே ராமச்சந்திரன் அவர்களே மற்றும் உழவர் உழைப்பாளர் கட்சியினுடைய தலைவர் செல்லமுத்து அவர்களே, மருது சேனையினுடைய தலைவர் ஆதி நாராயணன் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற முத்திரையருடைய சமுதாயத்தை சேர்ந்த இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சமீபத்திலே முத்திரையருக்கு தபால் தலை வெளியிட்டு அதிலே பங்கேற்ற நமது விஸ்வநாதன் அவர்களே, திரளாக வருகை தந்திருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பல்வேறு சமுதாய அமைப்புகளைச் சேர்ந்த அனைத்து பெருமக்கள் அனைவருக்கும் எனது பணிவு கலந்த வணக்கத்தை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கூட்டம் இன்றைக்கு மதுரையிலே நடைபெறுகிறது. ஏற்கனவே மதுராந்தகத்தில் நடைபெற்ற கூட்டம் அது கூட்டம் அல்ல, அது மிகப்பெரிய ஒரு மாநாடு. இன்றைக்கும் மதுரை மண்டியில் இரண்டாவதாக நடைபெறுகிறது. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு ஆட்சி, கையிலே புத்தகத்தை எடுக்க வேண்டிய மாணவர்கள் கையிலே கஞ்சாவை எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் யாருடைய ஆட்சி? முதலமைச்சர் ஸ்டாலினுடைய தவறான ஆட்சி. சனாதன தர்மத்தை அழிப்போம் என்று சொன்னார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இது ஒரு மோசமான ஒரு ஆட்சி. 2 வயது சிறுமி முதல் 70 வயது பெண்கள் வரையிலும் இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைகள், இந்த அவலங்கள் எல்லாம் நடைபெறுவது யாருடைய ஆட்சியில்? மதிப்புக்குரிய மு.க. ஸ்டாலின் அவருடைய ஆட்சி. மதிப்புக்குரிய துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சராக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஆட்சி நடைபெறுகிறது. அதற்கான தேர்தல் தான் இந்த தேர்தல். இது தர்மத்திற்கும் அதர்மத்திற்குமான தேர்தல். இதில் தர்மம் வெல்ல வேண்டும். அதற்காக ஒருங்கிணைந்த இந்த கூட்டம்தான் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதை இந்த நேரத்திலே நான் பணிவோடு தெரிவித்துக் கொண்டு, இதில் அனைவரும் ஒன்றுபட்டு பாடுபடுவோம், வெல்வோம் என்று இந்த நேரத்தில் நான் பணிவோடு கேட்டுக்கொண்டு, வருகிற இந்த அனைவர்களையும், தலைவர் மக்களையும், பத்திரிகை ஊடக நண்பர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனர் பொதுச் செயலாளர் நமது பாசத்திற்கும் அன்பிற்கும் உரிய மரியாதைக்குரிய அண்ணன் திருமிகு டிடிவி தினகரன் அவர்களை பேச வரும்படி அன்புடன் அழைக்கின்றேன். மதுரை என்றாலே வீரத்திற்கும் விவேகத்திற்கும் பெயர் பெற்ற பூமி. மதுரை என்றாலே நமக்கு பாண்டிய மன்னர்களும் தமிழ் சங்கங்களும் தான் நினைவிலே வரும். எப்பேற்பட்ட மதுரை மாநகரிலே இன்றைக்கு நம்மோடு மாண்புமிகு பிரதமர் அவர்கள் சித்திரை திருவிழா போன்ற இந்த மாபெரும் மக்கள் கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். மதுரை என்றாலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் ஞாபகத்திற்கு வரும். மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் அவர்கள் அடிமைப்பட்டு கிடந்த மதுரை பாண்டிய நாட்டை மீட்டெடுத்து கிட்டத்தட்ட 1200 ஆண்டுகளுக்கு முன்பு ஆட்சியை நிறுவினார். புரட்சி தலைவர் அவர்கள் நடித்த படம் என்பதால் அது பட்டி தொட்டியெல்லாம் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியனை எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அதற்கு முன்னாலே கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு மாமன்னனை பலருக்கு தெரியாது. அன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஆட்சி செய்த களப்பிரர்கள் ஆட்சியில கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சி வீழ்ந்து களப்பிரர்கள் எங்கிருந்தோ வந்தவர்கள் அவர்களை வரலாற்று நிபுணர்கள்
பழங்குடியினர் என்கிறார்கள், கர்நாடகாவிலிருந்து வந்தவர்கள் என்கிறார்கள். 300 ஆண்டுகள் இங்கே போர் தர்மத்தை விட்டுவிட்டு அவர்கள் கொரில்லா போர் தாக்குதலிலே இங்கே உள்ள ஆட்சியாளர்களை வீழ்த்தி 300 ஆண்டுகள் தமிழ்நாட்டை அடக்கி ஆண்டார்கள். அந்த காலம் இருண்ட காலம் என்று வரலாற்றிலே சொல்லப்படுகிறது. அந்த இருண்ட காலத்தை, அந்த களப்பிரர்களை முறியடித்து மதுரை தேசத்தை மீட்டெடுத்த ஒரு மாபெரும் வீரர் கடுங்கோன் பாண்டியன். அந்த கடுங்கோன் பாண்டியனாக நமது பாரத பிரதமர் அவர்கள் இங்கே நம்மோடு அமர்ந்திருக்கின்றார். அன்றைக்கு கடுங்கோன் பாண்டியன் அவர்களுக்கு பல்வேறு தளபதிகளும் போர் வீரர்களும் அவரோடு சேர்ந்து போரிட்டு மதுரை மீட்டார்கள். அதுபோல இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஒரு இருண்ட ஆட்சியை, ஒரு மக்கள் விரும்பாத ஆட்சியை, எங்கும் கொலை, எங்கும் ஊழல், எதிலும் ஊழல் என்று தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா என்று அனைவரும் பயந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆட்சியை, கொலை கொள்ளை, 2 வயது பெண் குழந்தையிலிருந்து வயது முதிர்ந்த மூதாட்டி வரை இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சியை, எங்கும் போதை, பட்டி தொட்டி எல்லாம் போதை என்று மாணவர்களும் இளைஞர்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு ஆட்சியில ஊழலை தவிர வேற ஒன்றும் இல்லை என்று இங்கே மக்கள் வருந்துகின்ற ஒரு ஆட்சியில, இன்னும் சொல்ல போனால் அனைத்து நிலை மனிதர்களும், அனைத்து நிலை மக்களும், விவசாயிகள் முதற்கொண்டு அனைத்து நிலை மக்களும் தெருவிற்கு வந்து போராடுகின்ற, தேர்தல் வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றாத இந்த இருண்ட திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்கு மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு உறுதுணையாக நமது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமாகிய மாண்புமிகு அண்ணன் இபிஎஸ் அவர்களும், பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமாகிய திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அன்பு சகோதரர் ஜி.கே. வாசன் போன்றவர்களும் இங்கே அவருக்கு கரம் கோர்த்து இந்த மக்கள் விரோத திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்காக 1500 ஆண்டுகளுக்கு முன்பு மீண்டும் இங்கே சரித்திரம் திரும்பி இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நிறைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு இந்த திமுக ஆட்சியில எத்தனையோ ஊழல்கள், எத்தனையோ முறைகேடுகள் அவர்களால் மறைக்கப்பட்டாலும் அவையெல்லாம் இன்றைக்கு ஊடகங்கள் மூலம் வெளிவந்து கொண்டுதான் இருக்கின்றன என்பது எல்லோருக்கும் தெரியும். ஏழை எளிய மக்களை எப்படியாவது விலை கொடுத்து வாங்கிவிடலாம், எப்படியாவது மீண்டும் திமுக ஆட்சியை அமைத்து அந்த குடும்பத்தின் வாரிசாகிய உதயநிதி ஸ்டாலினுக்கு முடிசூட்டி விடலாம் என்று தமிழ்நாட்டு முதல்வர் அவர்கள் கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கின்றார். ஆனால் இந்த களப்பிரர் ஆட்சி போன்ற தமிழகத்தின் இருண்ட ஆட்சியாக விளங்குகின்ற திமுக ஆட்சியை உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும், அந்த திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவோம் என்று சொல்லி நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் வருகின்ற தேர்தலிலே 234 தொகுதிகளிலும் நமது கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற உழைத்திட வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில தலைவர், நமது பாசத்திற்கும் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு அண்ணன் திருமிகு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நம்மிடையே எழுச்சி உரையாற்றுவார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தமிழ்நாட்டின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் மதுரையில் நடைபெறுகின்ற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்து இறுதியாக சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற இந்தியாவை உலகளவிலே சக்தி வாய்ந்த நாடாக அழைத்துச் சென்ற இந்திய பிரதமர்
மரியாதைக்குரிய மாண்புமிகு திரு நரேந்திர மோடிஜி அவர்களே, இன்னும் 2 மாதத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்க இருக்கின்ற முன்னாள் முதலமைச்சரும் நம் கூட்டணியின் தலைவருமாகிய மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, மத்திய அமைச்சர் பெருமக்களே, நண்பர் நயினார் நாகேந்திரன் அவர்களே, நண்பர் டிடிவி தினகரன் அவர்களே, நண்பர் ஜி.கே. வாசன் அவர்களே, மேடையில் இருக்கின்ற அனைத்து கூட்டணி கட்சியின் தலைவர்களை வணங்கி, இந்த கூட்டம் வெற்றி பெறக்கூடாது என்று ஸ்டாலின் அவர்களுடைய அரசு, திமுக அரசு எத்தனை சூழ்ச்சி செய்தாலும் நிச்சயமாக இந்த கூட்டம் வெற்றி பெற்று இருக்கிறது. எவ்வளோ தடைகளை கொடுத்தாலும் இங்கே வருகை தந்திருக்கின்ற லட்சோப லட்ச அனைத்து கட்சி கூட்டத்தின் தொண்டர்களே, தலைவர்களே, நிர்வாகிகளே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். தமிழ்நாடு சமூக நீதியின் பிறப்பிடம். ஆம், தமிழ்நாடு சமூக நீதியின் பிறப்பிடம். ஆனால் கடந்த 5 ஆண்டு காலத்தில் இந்த திமுக அரசு சமூக நீதியை 100 அடி ஆழமான பள்ளத்தை தோண்டி அதில் முழுமையாக புதைத்து விட்டது. அதற்கு தமிழக மக்கள் நிச்சயமாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை ஒருபொழுதும் மன்னிக்க மாட்டார்கள். மாறாக கடந்த 6 ஆண்டு காலத்தில் இந்திய அளவிலே சமூக நீதியில் 3 பெரிய சாதனைகளை செய்திருக்கின்றார் நம்முடைய பாரத பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடிஜி அவர்கள். ஒன்று, இதுவரை சுதந்திர இந்தியாவிலே முதல் முறையாக இந்திய அளவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று அறிவிப்பை வெளியிட்டு இந்த ஆண்டிலிருந்து இந்தியா முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடைபெற இருக்கிறது. கடைசியாக இந்தியாவிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியது வெள்ளையர்கள் காலத்தில் 1931 95 ஆண்டு காலத்திற்கு முன்பு நடைபெற்றது. அந்த பழமையான தரவுகளை வைத்துத்தான் இந்தியா முழுவதும் இடஒதுக்கீடு நடைபெற்று வருகிறது. அதை மாற்றி அமைத்து நவீனமான ஒரு இந்திய அளவிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று அறிவித்த பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு எங்களுடைய பணிவான நன்றிகளை தெரிவிக்கின்றோம். இரண்டாவது சாதனை, தேசிய பிற்படுத்தப்பட்ட ஆணையத்திற்கு அரசியல் சாசன அங்கீகாரத்தை கொடுத்தவர் நம்முடைய இந்திய பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். Yes, he has given constitutional status to the National Backward Class Commission. இது 25 ஆண்டு கால கோரிக்கை. அதை நிறைவேற்றியிருக்கின்றார் நம்முடைய பிரதமர் அவர்கள். மூன்றாவது, ரோஹிணி ஆணையத்தை உருவாக்கி இந்திய இதர பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஓபிசி மக்களுக்கு 27 விழுக்காடு இடஒதுக்கீட்டிலே வேற்றுமைகளை கண்டறிந்து அதை அகற்றுகின்ற ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார் நம்முடைய பிரதமர் அவர்கள். ரோஹிணி ஆணையத்தை அமைத்த பிறகு அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு, இந்திய அளவிலே ஓபிசி 27 விழுக்காட்டு இடஒதுக்கீட்டிலே கிட்டத்தட்ட 2633 சமூகங்கள் இருக்கிறது. அதில் 10 சமூகங்கள் 25 விழுக்காடு இடங்களை தட்டி செல்கிறார்கள். 38 சமூகங்கள் இன்னொரு 25 விழுக்காடு இடஒதுக்கீடை தட்டி செல்கிறார்கள். இன்னொரு 102 சமூகங்கள் இன்னொரு 25 விழுக்காடு இடஒதுக்கீடை தட்டி செல்கிறார்கள். இன்னொரு 506 சமூகங்கள் 22.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை தட்டி செல்கிறார்கள். ஆக 2633 சமூகங்களில் 1977 சமூகங்கள் வெறும் 2.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை தான் பெறுகிறார்கள் என்ற ஒரு உண்மையை கண்டுபிடித்தவர் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள். அதை கண்டுபிடித்து அதை சரி செய்கின்ற ஒரு முயற்சியில் இருக்கின்றார்கள். உண்மையிலே சமூக நீதி என்றால் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் தான். ஆனால் சமூக நீதி எங்கள் உயிர் மூச்சு என்று
வீர முழக்கம் சொல்லுகின்ற திமுக, குறிப்பாக ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கும் சமூக நீதிக்கும் எள்ளளவும் சம்பந்தம் கிடையாது. உங்களுக்கும் சமூக நீதிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? இன்னும் சொல்ல போனால், இந்தியாவிலே, சுதந்திர இந்தியாவிலே முதல் முறையாக ஒரு மாநிலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தரவுகளை வெளியிட்டு அதற்கு ஏற்ப சமூக திட்டங்களை வழங்கி இடஒதுக்கீடை உயர்த்தியது பிஜேபி ஆளுகின்ற மாநிலம் பீகார். இதை நினைத்து பாருங்க. உண்மையிலே சுதந்திர இந்தியாவிலே முதலாக நடந்தது பீகார். ஆனால் சமூக நீதியின் பிறப்பிடம் தமிழ்நாட்டிலே அது நடைபெற்றிருக்க வேண்டும். கடந்த 5 ஆண்டு காலத்திலே ஸ்டாலின் அவர்களே எத்தனை முறை நாங்கள் கேட்டோம், கணக்கெடுப்பு நடத்துங்கள், கணக்கெடுப்பு நடத்துங்கள். இந்த கணக்கெடுப்பு ஏதோ சாதிவாரி கணக்கெடுப்பு இல்ல. உங்களுக்கு அந்த சாதி பேரை பிடிக்கலன்னா அது சமூக நீதி கணக்குன்னு நீ வச்சுக்கங்க, பொருளாதார கணக்கு, ஏதோ ஒரு கணக்கு வேணும். அந்த கணக்கு தான் பீகாரிலே நடத்தி, அந்த பீகாரிலே அங்கே 97 லட்சம் குடும்பங்கள் 6000 ரூபாய்க்கு குறைவான வருமானம் பெறுகிறார்கள். அந்த 96 லட்சம் குடும்பங்களுக்கு அந்த அரசு 2 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து அவர்களுடைய குடும்ப வளர்ச்சிக்காக செய்திருக்கிறது. இதுதான் உண்மையான சமூக நீதி. இதே கணக்கெடுப்பில் பீகாரிலே 67 லட்சம் குடும்பங்களுக்கு சொந்த வீடு இல்லை என்று அந்த 67 லட்சம் குடும்பங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கிறார் அந்த பீகார் மாநில அரசு. இதான் உண்மையான சமூக நீதி. ஆனால் நான் கணக்கெடுக்க மாட்டேன், எந்த பிரச்சனையும் எனக்கு தெரிஞ்சு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு முதலமைச்சரை பார்த்திருக்கீங்களா? அதை விட மோசம், சட்டமன்றத்திற்குள் பொய் சொல்லுகின்ற ஒரு முதலமைச்சரை பார்த்திருக்கீங்களா? ஆம், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திற்குள்ளே எத்தனையோ முறை பொய் சொல்கிறார்கள். என்ன, எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று, கணக்கெடுப்பு நடத்துவதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று. பிறகு எப்படி பீகார், தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, ஒரிசா, ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்கள் எப்படி எடுத்தார்கள்? எந்த சட்டத்தின் கீழ் எடுத்தார்கள்? இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படிதான் அத்தனை மாநிலங்களும் எடுத்தார்கள். அந்த சட்டத்தின் கீழ் தான் மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது, மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது, ஏன் பஞ்சாயத்து தலைவருக்கும் அதிகாரம் இருக்கிறது. நான் ஏன் இந்த கணக்கு சொல்றேன்னா, தமிழ்நாட்டின் மக்கள் தொகை 8 கோடி, 2 கோடி குடும்பம். அந்த 2 கோடி குடும்பம் எப்படி இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது கூட உங்களுக்கு மனசு இல்லையா? அது ஏன் தெரிஞ்சுக்க மாட்டீங்க? அது 2 கோடி குடும்பம் கணக்கெடுத்து அந்த குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, என்ன சமூகம், எந்த மதத்தை சார்ந்தவர்கள், ஆண்கள் பெண்கள் எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் வேலையில இருக்காங்க, அரசு வேலையா தனியார் வேலையா, அந்த வீட்டுல எத்தனை பாத்ரூம் இருக்கு, பாத்ரூம்ல பைப்ல தண்ணி வருதா, அல்ல சோலார் இருக்கா, அல்லது கிணறுல போர் இருக்கா, கிணறு இருக்கா, சைக்கிள் இருக்குதா, இல்ல பைக் இருக்குதா, இதெல்லாம் கணக்கெடுப்பு நடத்தி எத்தனையோ சமூக திட்டம், நல்ல திட்டங்கள் கொடுக்கலாம், இடஒதுக்கீடை உயர்த்தலாம், உள்ஒதுக்கீடை கொடுக்கலாம். அதே வேளையிலே தமிழ்நாட்டில், இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு நமக்கு கிடைத்திருக்கிறது. அதற்கு அந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாத்தவர் ஒரே ஒரு நபர் தான், முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தான். அந்த அம்மா மட்டும் இல்லனா இன்னைக்கு 69 விழுக்காடு இடஒதுக்கீடு அதை உச்ச நீதிமன்றம் ரத்து செய்திருப்பார்கள். 1993 தமிழ்நாட்டின் சிறப்பு இடஒதுக்கீடு சட்டத்தை, 69 விழுக்காடு இடஒதுக்கீடு சட்டத்தை மத்திய அரசை வலியுறுத்தி அரசியல் சாசன சட்ட திருத்தம், கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்டை கொண்டு வந்து 9வது அட்டவணைகளை பாதுகாத்தவர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். இல்லையே நமக்கு இன்று கிடைத்திருக்காது. இறுதியாக நான் சொல்கின்றேன், நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களை மீண்டும் பாராட்டுகின்றேன். காரணம், நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றவர். அவருடைய குஜராத்தில் அவர் முதலமைச்சராக இருந்த நேரத்திலே அந்த குஜராத்திலே சௌராஷ்டிரா என்ற பகுதி இருக்கிறது. அது மிகவும் வறட்சியான பகுதி, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாத பகுதி. அந்த பகுதிக்கு அப்பொழுது ஒரு திட்டத்தை வகுத்து 12,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அங்கே அந்த திட்டம் சௌராஷ்டிரா நர்மதா நீர் திட்டம் என்று அறிவித்து அந்த திட்டத்தை, அந்த நீரை அந்த பகுதிக்கு கொண்டு சென்று இன்றைக்கு 11 மாவட்டங்கள் வளம் செழிக்க அந்த மாவட்டங்களை மாற்றி அமைச்சிருக்கின்றார் நம்முடைய நரேந்திர மோடிஜி அவர்கள்.
10 லட்சம் ஏக்கர் அங்கே கூடுதலாக அங்கே விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் குஜராத்திலே. அப்படிப்பட்ட புரட்சி செய்திருக்கின்றார் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே 60 ஆண்டு கால கோரிக்கை, உங்களுடைய கோரிக்கை, நம் கோரிக்கை, காவிரி குண்டார் திட்டத்தை நிறைவேற்றுங்கள் என்று. காவிரியிலே ஆண்டுதோறும் தண்ணீர் கடலுக்கு செல்கிறது. அது ஒரு 8 TMC நீரேற்று மூலமாக கொண்டு வந்து அந்த குண்டார், விருதுநகர் மாவட்டத்திலே குண்டாரில் இணைக்கின்ற திட்டம் தான் காவிரி குண்டார் திட்டம். அதிமுக ஆட்சி காலத்திலே 14,500 கோடி ரூபாய் அங்கே அறிவித்து அதற்கு அடிக்கல் நாட்டியவர் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர், இன்னும் 2 மாதத்திலே முதலமைச்சராக இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனால் அந்த திட்டத்தை கிடப்பிலே போட்டு விட்டார்கள். இது எவ்வளவு பெரிய துரோகம்! தென் மாவட்ட மக்களுக்கு இது மிகப்பெரிய துரோகமாக நான் பார்க்கின்றேன். இந்த திட்டத்தினால் கிட்டத்தட்ட கரூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் மாவட்டம் இதெல்லாம் 60 லட்சம் பேர் பயன்பெறுகின்ற இந்த திட்டம். 3 லட்சம் ஏக்கர் கூடுதலாக பாசனம் செய்கின்ற இந்த திட்டம். உங்க ஏரியெல்லாம் காவிரி தண்ணி வந்திருக்கும் அந்த திட்டம் நிறைவேற்றிருந்தா. ஆனா என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? வெறும் 8 கிலோமீட்டர் வாய்க்கால வெட்டிருக்காங்க. 8 கிலோமீட்டர், 262 கிலோமீட்டர், 262 கிலோமீட்டர் வெறும் 8 கிலோமீட்டர். வெக்கக்கேடியா, வெக்கக்கேடு. அந்த குண்டார் எங்க இருக்குதுன்னா நம்முடைய தமிழ்நாட்டின் நிதி அமைச்சர் நம்முடைய தங்கம் தென்னரசு அவர் தொகுதியில் இருக்கு, திருச்சூழியில் இருக்குது. அவர் தொகுதிக்கு கூட அந்த திட்டத்தை கொண்டு வர முடியல. இவங்களுக்கெல்லாம் நிர்வாக எதிர்க்கு. அதனால நான் கேட்கின்றேன், தமிழக மக்களே, ஆட்சி மாற்றத்தை கொண்டு வாருங்கள். மத்தியிலும் மாநிலம் இணக்கமான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும். அதற்கு நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நீங்கள் கொண்டு வர வேண்டும். வெற்றி பெற வேண்டும். எங்கள் கூட்டணிக்கு ஆதரவு கொடுங்கள் என்று சொல்லி இந்த கொடுங்கோல் திமுக ஆட்சி, மோசமான ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சியை தூக்கி எறியுங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள், எங்கள் கூட்டணிக்கு ஆதரவு கொடுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு அமர்கின்றேன். வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதல்வர் வேட்பாளர், நாளைய தமிழக மக்களின் நம்பிக்கை நட்சத்திரம், தீய ஆட்சி ஒழிக்க வந்த ஒரு தீபம், 2 அமாவாசைகள் கடந்து வரப்போகிற முழு பௌர்ணமி, அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய ஐயா எடப்பாடியார் அவர்களை உரையாற்ற வரும்படி அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்த முதலமைச்சர் அண்ணன் இபிஎஸ் ஆற்றல் மிகு தலைவர் வருகவே. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் வணங்கி இன்றைக்கு மதுரை மாநகரத்திலே 2வது தேர்தல் பிரச்சார கூட்டம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் பொதுக்கூட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு எழுச்சி உரை ஆற்ற இருக்கின்ற போற்றுதலுக்குரிய உலக நாடுகளே மெச்சுகின்ற அளவிற்கு சிறப்பான நல்லதொரு ஆட்சியை இந்திய திருநாட்டிற்கு கொடுத்துக் கொண்டிருக்கின்ற பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற மத்திய அமைச்சர் பெருமக்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களே, எனக்கு முன்னாலே பேசி அமர்ந்திருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் அன்புமணி அவர்களே, மரியாதைக்குரிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், மரியாதைக்குரிய சகோதரர் திரு டிடிவி தினகரன் அவர்களே, மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் அண்ணன் ஜி.கே. வாசன் அவர்களே, மேடையிலே வீட்டுக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சியினுடைய தலைவர்களே, வரியிலிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சியினுடைய நிர்வாகிகளே, தொண்டர்களே, கழக உடன்பிறப்புகளே,
பத்திரிகையாளர்களே, ஊடக நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளர்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்க நடிகலந்த வணக்கம். மதுரை என்று சொன்னாலே நமக்கு எல்லாம் ஞாபகம் வருவது மதுரை மீனாட்சி அம்மன் எழுந்தருளியுள்ள மதுரை மாநகர். அப்படி மீனாட்சி அம்மன் எழுந்தருளியுள்ள இந்த பகுதியிலே இரண்டாவது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தேர்தல் பிரச்சார கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய எதிர்த்தரப்பில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி இதுவரை பிரச்சாரத்தை மேற்கொள்ளவில்லை. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் தான் முதலாக தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கி வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல, இந்திய திருநாடே தமிழகத்தை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தை யார் ஆள வேண்டும், யார் ஆளக்கூடாது என்பதற்கு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தல் விரைவில் வர இருக்கின்றன. ஆக மக்கள் விரோத ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அதற்காக அமைத்த கூட்டணி தான் தேசிய ஜனநாயக கூட்டணி. எங்கள் கூட்டணியிலே மக்கள் செல்வாக்குள்ள கட்சிகள் எல்லாம் இணைந்திருக்கின்றன. தேர்தல் நேரத்திலே ஒன்றாக இணைந்து அனைத்து 234 தொகுதிகளும் தேனீக்களை போல, எறும்பை போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக அறிவிக்கப்படுகின்ற வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வதற்கு நாம் அத்தனை பேரும் உழைக்க வேண்டும். நம்முடைய கூட்டணி நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் சுமார் 210 இடங்களில் வென்று அதிமுக ஆட்சி அமைக்கும். இன்றைக்கு இந்த தென் மாவட்டம் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை முதலாக சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கி முதலமைச்சர் ஆக்கினது இந்த தென் மாவட்டம். முதலாக இதே புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் போட்டியிட்டதும் தென் மாவட்டத்திலே தான். தென் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் நம்முடைய இருவரும் தலைவர்களுக்கு பக்கபலமாக இருக்கின்ற மக்கள் தென் மாவட்ட மக்கள். ஆகவே தென் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் வருதிய கூட்டணியாக அமைந்திருக்கு என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலாக கட்சியை தொடங்கியவுடன் முதல் தேர்தல் சந்தித்ததும் தென் மாவட்டத்திலே தான். திண்டுக்கல் நாடாளுமன்றம் முதல் வெற்றியை தென் மாவட்ட மக்கள் தான் அதிமுகவுக்கு கொடுத்தார்கள். அதேபோல் நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலையும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிக இடங்களிலே கொடுத்து அதிமுக ஆட்சிவதற்கும் தென் மாவட்ட மக்கள் துணை நிற்பார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி. எங்களுடைய தலைவர்கள் வகுத்த பாதையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகச் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. பல்வேறு சோதனைகளை கண்ட இயக்கம் அதிமுக இயக்கம். தமிழகத்தில் 31 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த இயக்கம் அதிமுக இயக்கம். பொன்விழா கண்ட கட்சி அதிமுக கட்சி. இன்றைக்கு தமிழ்நாடு இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு என்று சொன்னால் அது எங்களுடைய தலைவர்கள் ஆட்சி காலத்திலே தமிழ்நாட்டிற்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து அதனால் இன்றைக்கு தமிழகம் ஏற்றம் பெற்றுகின்றது. பாரத பிரதமர் அவர்கள் நாட்டினுடைய பாரத பிரதமராக பொறுப்பேற்றவுடன் இன்றைக்கு இந்திய நாடே வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. உலக நாடுகள் திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு இந்திய நாட்டுடைய வளர்ச்சியை பார்க்கப்படுகிறது. இந்திய நாட்டை கண்டு பொறாமைப்படுகின்ற அளவிற்கு உலக நாடுகள் இருக்கின்றன. அந்த அளவுக்கு வளர்ச்சியை கொடுத்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, திரு ஸ்டாலின் அடிக்கடி குறிப்பிடுகிறார், இன்றைக்கு மத்தியில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் தமிழ்நாட்டிற்கு எந்த வளர்ச்சியும் கிடைக்கவில்லை என்று ஒரு தவறான அவதூறான பிரச்சாரத்தை பரப்பி வருகிறார். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு மேடைக்கு வருவதற்கு முன்பு நம்முடைய பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் 4400 கோடியை வளர்ச்சி திட்டங்களுக்காக கொடுத்துவிட்டு தான் இங்கே வந்து அமர்ந்திருக்கின்றார்.
ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டுக்கு வருகின்ற பொழுது ஆயிரக்கணக்கான கோடியை ஒதுக்கி தமிழ்நாடுடைய வளர்ச்சிக்காக அவர் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். வேண்டுமென்றே திட்டமிட்டு அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இன்றைக்கு மத்திய அரசை திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி வருகிறார்கள். திரு ஸ்டாலின் அவர்களை 15 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீர்கள். தமிழகத்திற்கு எந்த நிதியை கொடுத்தீர்கள்? என்ன திட்டத்தை கொண்டு வந்தீர்கள்? அதனால் தமிழக மக்கள் எந்த ஏற்றம் பெற்றார்கள் என்று உங்களால் சொல்ல முடியுமா? குடும்பத்தில் இருக்கின்ற உறுப்பினர்கள் மத்தியிலே அமைச்சராக வந்தார்கள், அதிகாரத்திற்கு வந்தார்கள், கொள்ளையடித்தார்கள். அதுதான் உங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடாக இருந்தது. அங்கே கொடி பறக்கின்றது. எதனால் பறக்கின்றது? காற்றிலே பறக்கின்றது. காற்றுக்கு கண்ணுக்கு தெரிகிறதா? தெரியாது. அந்த காற்றில் கூட ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் 1,74,000 கோடி ஊழல் செய்த கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி. மத்தியிலே அமைச்சர் கிடைத்தாலும் அதையும் அங்கேயும் ஊழல் செய்த ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி. இன்றைக்கு விஞ்ஞான முறைப்படி ஊழல் செய்கின்ற கட்சி என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு சர்க்காரிய கமிஷன் தெளிவுபடுத்தது. அதில் கொடுக்க அறிக்கையிலே பார்க்கின்ற பொழுது விஞ்ஞான முறைப்படி ஊழல் செய்கின்ற அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. இந்தியாவிலே எத்தனையோ மாநிலம் இருக்கின்றன. ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். அப்படி ஊழல் நிறைந்த கட்சி, ஊழல் நிறைந்த அரசாங்கம், அந்த அரசாங்கத்தை தான் நாம் அகற்றப்பட வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு ஸ்டாலின் குறிப்பிடுகிறார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே எந்த திட்டத்தையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு வழங்கவில்லை என்று இந்த தென் மாவட்டத்திலே பல்வேறு திட்டங்களை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். பாரத பிரதமரிடத்திலே கோரிக்கை வைத்தோம். ஒரே நேரத்தில் ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை மத்திய அரசு மூலமாக பெற்றோம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்து ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பெற முடியவில்லை. அது மட்டுமல்ல, இன்றைக்கு மத்திய அரசாங்கம் வந்த பிறகு இன்றைக்கு பாம்பன் ரயில்வே பாலம் அற்புதமாக கட்டி கொடுத்திருக்கின்றார்கள். அதோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இன்றைக்கு மாண்புமிகு அம்மா இருக்கின்ற பொழுது தென் மாவட்ட மக்களுக்கு பயன்படுகின்ற விதமாக எய்ம்ஸ் மருத்துவமனை வேண்டும் என்று கேட்டார்கள். உடனடியாக மத்திய அரசு கொடுத்து அந்த பணி நடந்து கொண்டிருக்கிறது. அதையும் முடக்க பார்த்த அரசாங்கம் தான் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பல்வேறு திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறோம். தத்தனேரி முதல் ஆரப்பாளையம் வரை பேருந்து நிலையம் வரை புரட்சி தலைவர் அம்மா பாலம், மதுரை கோரிப்பாளையம் பெரிய பாலத்திற்கு இடையாக புதிய பாலம், அதற்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாலம், அரசு ராஜாஜி மருத்துவமனை ரூபாய் 250 கோடி ரூபாயிலே அதை தரம் உயர்த்திருக்கிறோம். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் 50 கோடியிலே உயர்மட்ட பாலம், ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் மத்திய மாநில அரசு சுமார் 1100 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மதுரை மக்கள் நீண்ட காலமாக பாதுகாக்கப்பட்டது குடிநீர் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையை ஏற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது சுமார் 1296 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்றைக்கு லோயர் கேம்ப் அங்கே இருந்து குழாய் மூலமாக தண்ணீரை கொண்டு வந்து நம்முடைய மதுரை மாநகர மக்களுக்கு தங்குதடை இல்லாமல் நீரை வழங்குவதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டு அந்த திட்டத்தை துவக்கி வைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதுபோல மதுரை மாநகருடைய போக்குவரத்தை குறைப்பதற்காக சுமார் 27 கிலோமீட்டர் சுற்றுச்சாலை அமைத்துக் கொடுத்ததும் அதிமுக அரசாங்கம். முடக்கு சாலை பறக்க பாலம் 50 கோடி. அதே போல கோவை கொடிசியா அங்க இருக்கின்ற அதே போல மதுரையிலே சிட்டி சென்டர் மிகப்பெரிய அரங்கம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதோட வைகை ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம், வைகை ஆற்றின் இருகரையில் ஒட்டி சாலைகள், காலவாசல் உயர்மட்ட பாலம், பாண்டி கோயில் அரிய உயர்மட்ட பாலம், மதுரை நத்தம் சாலையிலே 7 கிலோமீட்டர் நீளத்திற்கு பறக்கும் பாலம் மத்திய அரசின் துணையோடு இன்றைக்கு 40 ஆண்டு கால கனவு உசிலம்பட்டியிலே 58 கால்வாய் திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். வைகை குண்டாறு திட்டம் ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மரியாதைக்குரிய முன்னாள் மத்திய அமைச்சர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் குறிப்பிட்டதை போல காவிரி குண்டாறு திட்டத்தை நாங்கள் துவக்கி வைத்தோம். அதையும் முடக்கிய அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதே போல வண்டியூர் கண்மாய் சீரமைக்க நிதி ஒதுக்கியது, அதை ஸ்டாலின் ஸ்டிக்கர் ஒட்டி திறந்து வைத்திருக்கின்றார். மதுரை மாநகர பகுதியில் 4 தடுப்பணைகள் கட்டப்பட்டன. இப்படி அதோட மதுரை விமான நிலையம் விரிவாக்கம் செய்வதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கேட்டபோது அதற்கு முயற்சி எடுத்தோம். மத்திய அரசிலே நாங்கள் பல முறை வேண்டுகோள் விட்டதின் அடிப்படையிலே அந்த சாலையிலே
அண்டர் பாஸ் அமைத்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அதுக்கு அனுமதி கொடுத்தோம். அந்த திட்டத்தையும் முடக்கிய அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதே போல தூத்துக்குடி விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்பட்டுகிறது. ஸ்டாலின் குறிப்பிடுகிறார், மத்தியில இருந்து எந்த திட்டத்தையும் வரவில்லை, தமிழக வளர்ச்சி வரவில்லை என்று. அங்கே தூத்துக்குடியிலே அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது அதற்கு தேவையான நிலத்தை ஒதுக்கீடு செஞ்சு மத்திய அரசு பிரம்மாண்டமான விமான நிலையத்தை இன்றைக்கு கட்டி மாண்புமிகு பிரதமர் அவர்கள் அதை திறந்து வைத்திருக்கின்றார். அதே போல தூத்துக்குடி அங்க இருக்கின்ற துறைமுகம் விரிவாக்கம், வஉசி சிதம்பரம் துறைமுகம் கிட்டத்தட்ட 1500 கோடி விரிவாக்கம் செய்ய இருக்கின்றன. அதே போல பல தேசிய நெடுஞ்சாலைகள் இன்றைக்கு மத்திய அரசு மூலமாக அமைத்திருக்கின்றது. இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலும் எண்ணற்ற திட்டங்களை கொடுத்திருக்கின்றோம். அதே போல மத்தியிலே இன்னைக்கு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான கோடி தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காக நிதி ஒதுக்கீடு செஞ்சு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுகின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள். அவர்களுக்கு முழு ஆதரவை நல்கி அனைவரையும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டு, மீண்டும் நம்முடைய ஆட்சி மலர வேண்டும். குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, மக்களோட ஆட்சி அகற்றப்பட வேண்டும். ஆகவே ஒவ்வொருவரும் தன்னெழுச்சி கொண்டு விறுவிறுப்பாக செயல்பட்டு, சுறுசுறுப்பாக செயல்பட்டு, சுழன்று செயல்பட்டு நம்முடைய கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற அனைத்து கட்சி துணையோடு எதிரிகளை வைத்து மீண்டும் வலிமையான பாரதம், வளமான தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். One of the Yuga Purushas in Indian history, assertive patriot and uncompromisingly nationalist, lover of Tamil and Tamil culture, true son and brother of every Tamil mother and sister, crusader against corruption, crime, terrorism and malgovernance, we invite our Honorable Prime Minister, Vishwaguru, Ulaga Nayagan, Sri Narendra Modi ji to give his address. எழுந்து நின்று வரவேற்போம், கரவொலியோடு வரவேற்போம். பாரத் மாதா கி உற்சாகமாக வரவேற்போம். வெற்றிவேல், வெற்றிவேல், வெற்றிவேல். श्री एडप्पा का के पलानीस्वामी, श्री नयनार नागेंद्रन, डॉक्टर आर अंबुमणि, श्री टीटीवी दिनाकरन, श्री के अन्नामलाई, श्री एल मुरुगन, श्री के.सी. थिरुमारन, श्री जी.के. वासन, डॉक्टर ए.सी. सन्मुगम, डॉक्टर बी. जॉन पांडियन, श्री एम. जगनमूर्ति, डॉक्टर टी.आर. पारिवेंद्र, श्री पीयूष गोयल, श्री आर.बी. उदय कुमार, श्री डिंडिगल श्रीनिवासन, श्रीमती तमिलसाई सौंदरराजन, श्री शेरूर राजा, all other leaders on the stage, and the beloved people of Tamil Nadu. அனைவருக்கும் வணக்கம். First of all, I bow to Amma Meenakshi and Bhagwan Sundareshwara. This is Pandya Nadu, the land of Viram. From this great land, I remember the contributions of Pasumpon Muthuram Lingam Tevar, Maviran
अलगुमुत्तु कौन? वीर पांड्या कट्टबोम्मन and Marudu brothers. I also recollect the ideals of Emmanuel Sekernar, who fought for justice and dignity. தமிழ்நாட்டின் என் அன்பு சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். முதன்மையாக நான் என் அன்னை மீனாட்சிக்கும் ஐயன் சுந்தரேஸ்வரருக்கும் என் தலை தாழ்த்தி வணங்குகின்றேன். ஐயா, இது பாண்டிய நாடு, வீரம் விளைகின்ற பூமி. இந்த மகத்தான பூமியிலிருந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா, மாவீரன் அழகுமுத்துக்கோன், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள் ஆகியோரின் மலைப்பை ஏற்படுத்தும் பங்களிப்பை நான் உளமாற நினைவு கூறுகிறேன். நீதிக்கும் கண்ணியத்துக்கும் போரிட்ட இமானுவேல் சேகரனாரின் ஆதர்சங்களை நான் நினைவு கூறுகிறேன். Friends, before coming here, I went to Tirupurankundrum. Getting the darshan of Bhagavan Murugan was a divine experience. I prayed for the prosperity of Tamil Nadu and the entire nation. At the same time, my heart felt heavy. I remembered Thirupuranandran, the young devotee who sacrificed his life. Today, I met his wife, Tirumati Indumati Purnachandran, and their two little children. I felt their sadness and offered my deepest condolences to them. I pray that Thirupuranachandran's Atma finds peace at the feet of Bhagavan Murugan. It is painful that the insensitivity of the DMK government led up to this. No matter what DMK does, the truth will win. Devotees of Bhagavan Murugan will win. நண்பர்களே, இங்கே வருவதற்கு முன்பாக நான் திருப்பரங்குன்றம் சென்றிருந்தேன். முதல் படை வீட்டுக்கு சொந்தக்காரன் முருகனை தரிசனம் செய்வது ஒரு தெய்வீகமான அனுபவமாக இருந்தது. நான் தமிழ்நாடு மற்றும் ஒட்டுமொத்த தேசத்தின் நல்வளத்துக்காக இறைவனிடம் இறைஞ்சினேன். அதே வேளையில் என் இதயம் கனத்தது. திரு பூர்ணச்சந்திரன் என்ற இளம் பக்தன் உயிர் தியாகம் செய்தார் என்பதை நான் நினைத்து பார்த்தேன். இன்று நான் அவருடைய மனைவி திருமதி இந்துமதி பூர்ணச்சந்திரனையும்
அவர்களுடைய 2 சின்னஞ்சிறு குழந்தைகளையும் சந்தித்து வந்தேன். அவர்களுடைய தீவிரமான துக்கத்தை என்னால் உணர முடிந்தது. என்னுடைய ஆழமான இரங்கலை நான் அவர்களிடம் தெரிவித்துவிட்டு வந்தேன். பூர்ணச்சந்திரன் அவர்களின் ஆன்மா அமைதியடைய நான் என் உருக்கமான பிரார்த்தனைகளை எம்பிரான் முருகனின் திருவடிகளில் அர்ப்பணம் செய்கின்றேன். ஆனால் ஒரு விஷயம், திமுக அரசாங்கத்தின் நேயமற்ற தன்மை காரணமாகவே இது நடந்திருக்கிறது என்பது வலியை ஏற்படுத்துகின்றது. திமுக என்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகட்டும், ஆனால் இறுதியிலே வாய்மையே வெல்லும். என் அப்பனின் முருகனின் பக்தர்கள் வெல்வார்கள். Friends, Madurai is known for the sweetness of Tamil and the fragrance of Malligaipu. The love you are showering upon me here reminds me of my visit to Malaysia last month. The affection I received from my Tamil sisters and brothers there was exceptional. To support Tamil culture there, we have already established the Tiruvalluvar chair at the University of Malay. Now we are also setting up Tiruvalluvar Center there. நண்பர்களே, நாவில் இனிக்கும் தமிழுக்கும் நாசியில் மணக்கும் மல்லிகைக்கும் பெயர் போனது நம்முடைய மதுரை மண். எனதருமை மதுரை சொந்தங்களே, நீங்கள் இங்கே என் மீது பொழிகின்ற இந்த பேரன்பு மலேசியாவிற்கு நான் கடந்த மாதம் சென்றிருந்ததை எனக்கு நினைவூட்டுகின்றது. அங்கே மலேசியாவிலே என் மீது பொழிந்த நேசம், பாசம், அன்பும் ஆதரவும் அபூர்வமானவை. தமிழ் கலாச்சாரத்தை அங்கே ஆதரிக்க வேண்டி ஏற்கனவே மலாயா பல்கலைக்கழகத்திலே திருவள்ளுவர் இருக்கை ஒன்றை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றோம். இப்போது அங்கே திருவள்ளுவர் மையம் ஒன்றையும் நாங்கள் அமைத்து வருகின்றோம். Friends, some people are dreaming of returning to power in Tamil Nadu. But when they see this massive NDA rally, their dreams will turn into nightmares. The people know that this election is a turning point for the state. I can see that Tamil Nadu has made up its mind. The people have decided that DMK has to be sent out. They also know very clearly that only NDA can bring in change. I can see it in your eyes. The next government of Tamil Nadu will be an NDA government. நண்பர்களே, தமிழ்நாட்டிலே சிலர் மீண்டும் ஆட்சியை பிடித்து விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இங்கே திரண்டிருக்கின்ற இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏவின் மாபெரும் கூட்டத்தை பார்த்த பிறகு அவர்களின் கனவுகள் எல்லாம் கற்பனை கோட்டைகளாக, கானல் நீராக மாறி போய்விடும். இந்த தேர்தல் மாநிலத்திற்கு ஒரு திருப்புமுனை என்பதை மக்களாகிய நீங்கள் நன்கறிவீர்கள். தமிழ்நாட்டு மக்கள் தங்கள் மனதிலே தீர்மானம் செய்து விட்டார்கள் என்பதை என்னால் கண்கூடாக காண முடிகின்றது. திமுக
வெளியேற்றப்பட்டாக வேண்டும் என்பதை மக்கள் தீர்மானித்து விட்டார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்பதை மக்கள் மிக நன்றாக தெளிவாக அறிவார்கள். தமிழ்நாட்டிலே அடுத்த அரசாங்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏவின் அரசாங்கம்தான் என்பதை நான் உங்கள் கண்களிலே காண்கிறேன். Friends, in 2021, after 25 long years, DMK got a full majority on its own. But they did not deliver good governance. They looted the state. Further dynastic politics and ignored people's aspirations. Look at Madurai itself. Madurai stood with MGR, who loved the city immensely. That is why DMK had never liked Madurai. DMK brought mafia-style politics to Madurai. They gave bad roads, poor drainage, and lack of waste management. They took Madurai to the bottom of national ranking in cleanliness. Even the DMK mayor of Madurai had to resign due to corruption. This is their model. Money for themselves. Problems for the people. நண்பர்களே, 2021 ஆண்டிலே 25 ஆண்டு காலம் நீண்ட காலத்திற்கு பிறகு தமிழ்நாட்டின் மக்கள் திமுகவிற்கு ஆதரவாக முழு பெரும்பான்மையை அளித்தார்கள். ஆனால் நல்லாளுகையை அவர்களால் அளிக்க முடியவில்லை. அவர்கள் மாநிலத்தை கொள்ளையடித்தார்கள். பரம்பரை அரசியலை முன்னெடுத்தார்கள். மக்களின் எதிர்பார்ப்புகளை மண்ணோடு மண்ணாக்கினார்கள். மக்களே, நீங்கள் மதுரையையே பாருங்கள். மதுரையை உயிருக்கு உயிராய் நேசித்த பொன்மனச் செம்மல் எம்ஜிஆருக்கு உறுதுணையாக உற்ற துணையாக நின்றது மதுரை மாநகர். ஆகையால் தான் திமுகவிற்கு மதுரை என்றால் வேப்பங்காயாக இருந்து வந்திருக்கிறது. திமுக தான் மதுரைக்கு மாஃபியா கொள்ளை கூட்ட ரக அரசியலை அறிமுகப்படுத்தியது. அவர்கள் என்ன அளித்தார்கள்? மோசமான சாலைகள், கேவலமான கழிவுநீர் வடிகால், கழிவுப் பொருள் மேலாண்மை இல்லாமை ஆகியவற்றையே அவர்கள் அளித்தார்கள். சுத்தம், சுகாதாரம், தூய்மை தரவரிசையிலே மதுரையை தரைமட்ட அளவிற்கு கொண்டு போனார்கள். ஊழல் காரணமாக மதுரை நகர மேயரே பதவியை துறக்க நேர்ந்தது. இதுதான் அவர்களுடைய மாடல். என்ன மாடல்? பணம் நமக்கு, பிரச்சனைகள் மக்களுக்கு. பணம்னா நமக்கு, பிரச்சனைனா மக்களுக்கு. DMK neither works for the poor nor lets others work. Let me give you an example. Under PM Awas Yojana, PMAY Rural, this came over 6 lakh houses have been completed in Tamil Nadu. These families got a home of their own and live with dignity because of this scheme. At the same time, nearly 3 lakh houses
remain pending because DMK government is not conducting surveys and is delaying process. Why should lakhs of poor families suffer for DMK's petty politics? திமுக தாங்களும் ஏழைகளுக்கு பணியாற்ற மாட்டார்கள், மற்றவர்களையும் பணியாற்ற விட மாட்டார்கள். நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டினை அளிக்க விரும்புகின்றேன். பிரதம மந்திரி ஊரக பகுதி வீட்டு வசதி திட்டத்தின்படி தமிழ்நாட்டிலே 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு விட்டன. மக்களே, எத்தனை லட்சம் வீடுகள்? 6 லட்சம் வீடுகள். எத்தனை லட்சம் சொல்லுங்க? எத்தனை லட்சம்? இன்னும் சத்தமா? 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு விட்டன. இந்த திட்டம் காரணமாக குடும்பங்களுக்கு சொந்தமாக கௌரவமாக வாழ ஒரு வீடு கிடைத்திருக்கிறது. அதே வேளையில் 3 லட்சம் வீடுகள் இன்னும் முடிக்கப்படாமலேயே இருக்கின்றது. ஏன் தெரியுமா? ஏனென்றால் திமுக அரசாங்கம் இன்னமும் கள ஆய்வுகளை மேற்கொள்ளாமல் செயல்பாட்டை இழுவெடுத்துக் கொண்டிருப்பதுதான் காரணம். திமுகவின் சில்லறைத்தனமான அரசியல் காரணமாக ஏன் லட்சக்கணக்கான ஏழை குடும்பங்கள் அவதிப்பட வேண்டும்? Friends, Tamil Nadu is a coastal state and has immense potential. But when the Congress and DMK were in power together before 2014, they were asleep. Madura-Vayal corridor was stalled. Thoothukudi transshipment remained only on paper. After 2014, we received the Chennai port. We revived that Chennai port, Madura-Vayal elevated corridor. We created India's first mega port cluster by integrating Kamarajar and Chennai port. Capacity at Kamarajar port nearly tripled. In the last 12 years, 74 projects worth almost 12,000 crore rupees were completed. These created thousands of jobs and new economic opportunities for Tamil Nadu. These people who speak about Tamil Nadu's rights did nothing when they were in power at the center. நண்பர்களே, தமிழ்நாடு ஒரு கரைப்பகுதி மாநிலம். இங்கே அளவில்லாத சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஆனால் காங்கிரசும் திமுகவும் 2014ஆம் ஆண்டுக்கு முன்னால் கூட்டாட்சி நடத்திய போது இவர்கள் ஆழ்ந்த உறக்கத்திலே இருந்தார்கள். மதுரவாயல் இடைவழி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. தூத்துக்குடி கப்பல் சரக்கு இடைவழி மாற்று திட்டம் திட்டமாக மட்டுமே இருந்தது. 2014ஆம் ஆண்டிற்கு பிறகு நாங்கள்தான் சென்னை துறைமுகம் மதுரவாயல் உயர்த்தப்பட்ட இடைவழியை புதுப்பித்தோம். மேலும் காமராஜர் மற்றும் சென்னை துறைமுகங்களை ஒருங்கிணைத்ததன் வாயிலாக இந்தியாவின் முதல் மெகா துறைமுக தொகுப்பை நாம் தாம் உருவாக்கினோம். காமராஜர் துறைமுகத்தின் திறன் கிட்டத்தட்ட 3 மடங்கானது. கடந்த 12 ஆண்டுகளிலே சுமார் 12,000 கோடி ரூபாய் பெறுமானமுள்ள 74 திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இதன் காரணமாக
தமிழ்நாட்டிலே ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகளும் புதிய பொருளாதார சந்தர்ப்பங்களும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாட்டின் உரிமைகள் பற்றி வாய் கிழிய பேசுகின்றார்களே, இவர்கள் மத்தியிலே ஆட்சியிலே இருந்தபோது ஒன்றுமே செய்யவில்லையே. Friends, the old Pamban bridge to Rameshwaram stood for over 100 years. After such a long time, it should have been replaced. But what did DMK and Congress do for 10 years between 2004 and 2014? Trains had to go at slow speeds, but their government files moved even slower. It was our government that sanctioned a modern Pamban bridge. Last year, I had the privilege to inaugurate it. We showed speed in our work, and now trains can also move faster. The annual railway allocation to Tamil Nadu was about 880 crore rupees during 2009 and 14. This was when Congress, DMK were in power at the center. Now, in 2026-27, it is more than 7,600 crore rupees, about 8 times more. When they could do something for the state, Congress, DMK did nothing. But today, they talk big. நண்பர்களே, ராமேஸ்வரம் செல்லும் பழைய பாம்பன் பாலம் 100 ஆண்டுகளுக்கும் மேலாக நிலையாக இருந்தது. ஆனால் இத்தனை நீண்ட காலத்திற்கு பிறகு அது மாற்றப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் 2004 முதல் 2014 ஆண்டு வரை 10 ஆண்டுகளாக ஆட்சியிலே இருந்த திமுகவும் காங்கிரசும் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? ரயில்கள் பாலத்தை மெதுவாக கடக்க வேண்டியிருந்தது என்றால் அவர்களின் அரசாங்க கோப்புகள் அதைவிட மெதுவாக கடந்து கொண்டிருந்தன. நம்முடைய அரசாங்கம் தான் தற்போதைய நவீன பாம்பன் பாலத்திற்கு ஒப்புதல் அளித்தது. கடந்த ஆண்டு இதனை தொடக்கி வைக்கும் பேறு எனக்கு கிடைத்தது. நாங்கள் வேலையிலே வேகத்தை காட்டினோம். இதன் காரணமாக இப்போது ரயில்களால் வேகமாக பயணிக்க முடிகின்றது. 2009-14 ஆண்டிலே தமிழ்நாட்டிற்கு வருடாந்திர ரயில்வேயின் நிதி ஒதுக்கீடு சுமார் 880 கோடி ரூபாய். மத்தியிலே காங்கிரசும் திமுகவும் ஆட்சி செய்த போது இருந்த நிலைமை இதுதான். ஆனால் இப்போது 2026-27 இது 7600 கோடி ரூபாய், 8 மடங்கு அதிகம். நீங்க தான் சொல்லணும், எத்தனை மடங்கு அதிகம்? இன்னும் காதல உடலையா யாருக்கும்? 8 மடங்கு அதிகம். மாநிலத்திற்கு நல்லது ஏதாவது செய்ய முடிந்த காலத்திலே இந்த காங்கிரஸ் திமுக காரர்கள் ஒன்றுமே செய்யவில்லை. ஆனால் இன்றைக்கு வாய்கிழிய பேசுகிறார்கள், கூப்பாடு போடுகிறார்கள். Friends, today the women of Tamil Nadu are in deep trouble. Crime is increasing. Every other day we hear of some crimes against women.
Further, women are seeing their families destroyed by drug mafia and alcohol. They remember how much better their lives used to be in Amma Jayalalitha's rule. But I assure every mother, sister and daughter of Tamil Nadu, as soon as the NDA government comes in, we will focus on law and order. Criminals and drug mafias will be behind bars. NDA will ensure your safety, dignity and empowerment. நண்பர்களே, இன்று தமிழ்நாட்டின் பெண்கள் பெரும் பிரச்சனையில் சிக்கியிருக்கின்றார்கள். குற்றங்கள் அதிகரிக்கின்றன. ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன. மேலும் போதைப் பொருள் பெருங்குற்ற கும்பல், மாஃபியாக்கள் மற்றும் மதுபானத்தால் தங்களின் குடும்பங்கள் அழிக்கப்பட்டு வருவதை பெண்கள் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அம்மா ஜெயலலிதா அவர்களின் ஆட்சியின் போது தங்களுடைய வாழ்க்கை எத்தனை சிறப்பானதாக இருந்தது என்பதை பெண்கள் இப்போது நினைத்து பார்க்கின்றார்கள். ஆனால் நான் தமிழ்நாட்டின் தாய்மார்கள், சகோதரிகள், பெண்கள் அனைவருக்கும் உறுதியாக ஒன்றை தெரிவிக்க விரும்புகின்றேன். என்டிஏ அரசாங்கம் பதவிக்கு வந்தவுடனேயே நாங்கள் சட்டம் ஒழுங்கின் மீது கவனம் செலுத்துவோம். குற்றவாளிகளும் போதைப் பொருள் மாஃபியாக்களும் சிறைகளிலே அடைக்கப்படுவார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ உங்களுடைய பாதுகாப்பு, கண்ணியம் மற்றும் அதிகார பரவலாக்கத்தை உறுதி செய்யும். Friends, many people from Tamil Nadu were an important part of the freedom struggle. After we won freedom, our constitution makers, led by Dr. Baba Saheb Ambedkar, gave us a wonderful constitution. It lays the foundation for a strong democracy where everyone is equal. Every moment of my life, I have strived to uphold the values of the Constitution. I have been part of the movement to save our democracy during the emergency. Recently, I heard that someone from the DMK said that they do not fear me or my father. Let me say this clearly. In our democracy, nobody needs to fear anyone. So, when someone say they do not fear me, they are not criticizing me. They are actually appreciating my commitment to democratic values. Unknowingly, they have given me a badge of honor. நண்பர்களே, தமிழ்நாட்டைச் சேர்ந்த பல மனிதர்கள் சுதந்திர போராட்ட வேள்வியிலே முக்கியமான பங்கெடுத்தவர்கள். நாம் விடுதலை அடைந்த பிறகு டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் தலைமையிலான நமது அரசியலமைப்பு சட்ட வடிவமைப்பாளர்கள் நமக்கெல்லாம் அற்புதமானதொரு அரசியல் சட்டத்தை அளித்தார்கள். அனைவரையும் சமமாக கருதும்
பலமானதொரு ஜனநாயகத்திற்கான அடித்தளத்தை இது நமக்கு அமைத்தளிக்கின்றது. என் வாழ்வின் ஒவ்வொரு கணத்திலும் அரசியல் சட்டத்தின் நன்மதிப்புகளை உயர்த்தி பிடிக்க நான் கடமையாற்றி வந்திருக்கின்றேன். நான் அவசர நிலை காலத்தின் போது நமது ஜனநாயகத்தை பாதுகாக்கும் இயக்கத்தின் பகுதியாகவும் இயங்கி இருக்கின்றேன். நண்பர்களே, ஒரு விஷயம், என்னிடமோ என் தந்தையிடமோ பயமில்லை என்று திமுகவில் யாரோ ஒருவர் அண்மையில் பேசினார் என்று நான் கேள்விப்பட்டேன். நான் தெளிவாக ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஜனநாயகத்திலே யாரும் யாருக்கும் பயப்பட தேவையில்லை, அஞ்ச தேவையில்லை. ஆகையினாலே என்னிடத்திலே பயமில்லை என்று யாராவது கூறினார்கள் என்று சொன்னால் அவர்கள் என்னை விமர்சிக்கவில்லை. ஜனநாயக நன்மதிப்புகள் விழுமியங்களிடம் எனக்கு இருக்கும் அர்ப்பணிப்பை உள்ளபடியே அவர்கள் பாராட்டுகிறார்கள் என்றுதான் அர்த்தம். பாவம், தெரியாத்தனமாக அவர்கள் எனக்கு பாராட்டு பத்திரம் வழங்கிவிட்டார்கள். Friends, when it comes to honesty in politics, K. Kamaraj ji set an example for the whole country. DMK is the example of the exact opposite. 365 crore case for transfer came, 900 crore case for job scam, 1,000 crore case for contract scam, 4,700 crore sand mining scam, 40,000 crore TAS MSc scam. Usually, ministers compete with each other in good work. In DMK, ministers compete with each other in scams. But who are they stealing from? From the poor, from the youth, from the farmers. Such a corrupt government has no moral right to continue. That is why the people of Tamil Nadu have decided to bring in an NDA government. We will give clean and efficient governance. நண்பர்களே, அரசியலில் நேர்மை என்று வரும்போது ஒட்டுமொத்த நாட்டுக்குமே ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தார் பெருந்தலைவர் கே. காமராஜர் அவர்கள். ஆனால் திமுக இதற்கு நேர்மாறாக நேர் எதிரான எடுத்துக்காட்டு. பணியிட மாற்றங்கள் விஷயத்தில் 365 கோடி ரூபாய் மோசடி, அரசு பணிகள் வாங்கி தரும் விஷயத்தில் 900 கோடி ரூபாய் மோசடி, ஒப்பந்தங்கள் பெறுவதில் 1000 கோடி ரூபாய் பணம் பெற்ற மோசடி, மணல் திருட்டு மோசடியில் 4700 கோடி ரூபாய், டாஸ்மாக் மோசடி மட்டுமே 40,000 கோடி ரூபாய். பொதுவாக நல்ல பணியாற்றுவதிலே அமைச்சர்களுக்கு இடையிலே ஆரோக்கியமான போட்டி இருக்கும். ஆனால் திமுகவிலோ மோசடி செய்வதிலே அமைச்சர்களுக்கிடையே போட்டி இருக்கிறது. ஆனால் இவர்களெல்லாம் யாரிடமிருந்து திருடுகிறார்கள்? யாரிடமிருந்து தெரியுமா?
ஏழைகளிடமிருந்து, இளைஞர்களிடமிருந்து, விவசாயிகளிடமிருந்துதான் இவர்கள் களவாடுகின்றார்கள். இப்படிப்பட்ட ஊழல் அரசு மேலும் தொடர்வதற்கு எந்த ஒரு தார்மீக உரிமையும் கிடையாது. அதனால்தான் தமிழ்நாட்டு மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ அரசை கொண்டு வர வேண்டும் என்று தீர்மானம் செய்து விட்டார்கள். என் மனம் நிறை மக்களே, நாங்கள் உங்களுக்கு தூய்மையான திறமையான அரசாங்கத்தை கண்டிப்பாக அளிப்போம். Friends, Tamil Nadu kept Congress out of power in the state for 60 years. 6 decades. You were the first state to become Congress Mukta. For this, Congress took revenge against Tamil Nadu. It was Congress that gave away Kachitivu. Then DMK did not do anything. When Congress government was at the center and DMK was supporting them, their government issued a notification banning Jallikattu. Through an ordinance, it was we who ensured Jallikattu could continue. It was we who showed respect to Tamil culture by giving the Sengol a pride of place in the parliament. நண்பர்களே, தமிழ்நாடு காங்கிரஸை 60 ஆண்டுகளாக மாநிலத்தை விட்டு விலக்கி வைத்திருந்தது. காங்கிரசிடமிருந்து விடுதலை பெற்ற முதல் மாநிலம் என்று சொன்னால் அது நம்முடைய தமிழ்நாடுதான். இதனால்தான் தமிழ்நாட்டிடம் காங்கிரஸ் தனது வஞ்சத்தை தீர்த்துக் கொண்டது. எப்படி தெரியுமா? காங்கிரஸ் கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்தது. அப்போது திமுக ஒன்றுமே செய்யாமல் வாய் மூடி மௌனமாக இருந்தது. காங்கிரஸ் அரசாங்கம் மத்தியிலே இருந்த வேளையிலே அவர்களுக்கு திமுக ஆதரவளித்த போது ஜல்லிக்கட்டினை தடை செய்து தங்களுடைய அரசாங்கம் அறிவிக்கை ஒன்றை வெளியிட்டது. ஆனால் ஜல்லிக்கட்டினை தொடரச் செய்ய நம்முடைய அரசாங்கம் தான் அவசர சட்டத்தை பிறப்பித்தது. நாடாளுமன்றத்திலே செங்கோலுக்கு பெருமிதமானதொரு இடத்தை அளித்து நாம் தாம் தமிழ் கலாச்சாரத்துக்கு மரியாதை அளித்தோம். Friends, recently India has concluded a historic trade agreement with the European Union. We are now linked with 28 advanced countries. Let me focus on what this means for Tamil Nadu. This is a golden opportunity for the youth, workers, farmers, and entrepreneurs. Tamil Nadu's textile industry, electronic and manufacturing, coastal seafood exporters, thousands of MSMEs, all of those will get new global market. More orders will come. More factories will expand. Farmers and fishermen will get better prices. And lakhs of new jobs will be created for Tamil Nadu's youth. Tamil Nadu's products will now get a chance to compete and win globally.
But for all this to happen, there needs to be a government that is focused on your welfare. Only the NDA government can give a stable, people-oriented government in Tamil Nadu. We will ensure a developed Tamil Nadu and developed India. Thank you. நண்பர்களே, அண்மையிலே நான் இந்தியா ஐரோப்பிய ஒன்றியத்துடன் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஒப்பந்தத்தை நாங்கள் நிறைவு செய்தோம். நான் இப்போது 28 முன்னேறிய நாடுகளுடன் இணைக்கப்பட்டிருக்கின்றோம். சரி, தமிழ்நாட்டிற்கு இதனால் என்ன ஆதாயம் என்பதன் மீது நான் கவனம் செலுத்த இருக்கின்றேன். இளைஞர்கள், பணியாளர்கள், விவசாயிகள், தொழில் முனைவோர் ஆகியோருக்கு இது பொன்னான வாய்ப்பு. தமிழ்நாட்டின் ஜவுளித்துறை, மின்னணு மற்றும் தயாரிப்புத் துறை, கடல்சார் உணவு ஏற்றுமதியாளர்கள், ஆயிரக்கணக்கான சிறு குறு மத்திய தொழில் நிறுவனங்கள், இவர்கள் அனைவருக்கும் உலகளாவிய சந்தைகள் கிடைக்கும். இன்னும் அதிக அளவு ஆர்டர்கள் கிடைக்கும். விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் சிறப்பான விலைகள் கிடைக்கும். தமிழ்நாட்டின் இளைஞர்களுக்கு பல லட்சம் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். உலக அளவிலே போட்டியிட்டு வெற்றி பெற ஒரு சந்தர்ப்பம் தமிழ்நாட்டின் பொருட்களுக்கு கிடைக்கும். ஆனால் இவையெல்லாம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட, கவனத்தை செலுத்தக்கூடிய ஒரு அரசாங்கம் இருந்தாக வேண்டும். என்டிஏ அரசால் மட்டுமே நிலையான, மக்களை மையமாக கொண்ட அரசாங்கத்தை தமிழ்நாட்டிலே அளிக்க முடியும். வளர்ச்சியடைந்த தமிழ்நாடு, வளர்ச்சியடைந்த இந்தியா, இவற்றை நாங்கள் உறுதி செய்வோம். நன்றி. भारत माता की, भारत माता की, भारत माता की, वंदे 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 वंदे। भारत माता की, भारत माता की, भारत माता की. மாண்புமிகு பாரத பிரதமர் நம்மிடமிருந்து விடை பெறுகிறார். நாம் அனைவரும் நமது பலத்த கரவொலியோடு அவருக்கு ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேடப் பறந்தாலும் திசை மாறித் திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. என்னென்ன தேவைகள் அண்ணரை கேளுங்கள். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேடப் பறந்தாலும் திசை